பல வரலாற்று தகவல்களை சுருக்கமா உங்களுக்கு கொண்டு வர்ற இன்றைய தொகுப்புல நாம பார்க்க போறது திருவண்ணாமலை கோவிலை பத்தின விஷயங்கள். சிவபெருமான் ஒரு நெருப்பு தூணா, அதாவது ஜோதிலிங்கமா காட்சியளிச்ச இந்த தலம் ஒரு முழு மலையையே இறைவனா வழிபடுற ரொம்பவே ஒரு தனித்துவமான இடங்க. முதலாவதாக இங்க நடந்த அந்த சுவாரஸ்யமான புராண கதையை பார்ப்போம். பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனோட அடியையும் முடியையும் தேடிப் போன மாபெரும் நிகழ்வு இங்கதான் நடந்துச்சு. சிவனோட முடிய பார்த்ததான் பிரம்மா ஒரு சின்ன பொய் சொன்னதால படைக்கும் கடவுளான அவருக்கு பூமியில கோவிலே இல்லாம போனதும், பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ இனிமே சிவ பூஜைக்கு பயன்படாதுன்னு சிவன் சாபமிட்டதும் இங்கதான்னு சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? இரண்டாவதாக இந்த கோவிலோட பிரம்மாண்டமான கட்டிடக்கலை. இந்த மாபெரும் புராண கதைக்கு ஏத்த மாதிரியே 24 ஏக்கர் பரப்பளவுல ரொம்ப பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இதோட ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா 217 அடி உயரம் கொண்டது. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்க இருக்கிற கிளி கோபுரம். அருணகிரிநாதர் ஒரு கிளி உருவத்துல உட்கார்ந்து கந்தர் அனுபூதி அப்படிங்கிற பக்தி இலக்கியத்தை பாடிய இடம் இதுதான்னு நினைக்கும் போது உண்மையிலே சிலிர்ப்பா இருக்கு. இறுதியாக உலக புகழ்பெற்ற கார்த்திகை தீப திருவிழா. கலை ஒரு பக்கம் இருக்க, கார்த்திகை மாச பௌர்ணமி அன்னைக்கு அந்த மலையோட உச்சியில ஒரு மாபெரும் தீபம் ஏற்றுவாங்க. சாட்சாத் அந்த சிவனே ஜோதி வடிவுல தோன்றவதா நம்பப்படுற இந்த மகாதீபத்தை பார்க்கவும், மலையை சுத்தி வலம் வரவும் ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் அங்க கூடுறாங்க. ஆச்சரியமூட்டும் புராண கதைகள், வானலாவிய கோபுரங்கள், அணையாத பக்தி தீபம்னு எல்லாமே ஒன்றிணைந்த இந்த திருவண்ணாமலை உண்மையிலே காலத்தால் அழிக்க முடியாத ஒரு வரலாற்று பொக்கிஷம்தான் ஆகும். இந்த மாதிரி இன்னும் நல்ல கதைகள், பக்தி தகவல்கள் வேண்டுமா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க.